வணக்கம் ராஜு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அமைச்சர்கள், அதே போல மணல் குவாரி உரிமையாளர்கள், கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர், அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் சில கட்டுமான நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடப்பதாக அமலாக்கத்துறையினருக்கு புகார் வந்ததன் அடிப்படையில் இன்று சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஆரியபுரம், அதே போல கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வேப்பேரியில் தொழிலதிபர் ஒருவரது வீடு சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல தேனாம்பேட்டை எல்டாம் சாலை அருகே மகாராணி சின்னம்மாளில் ஒரு தொழிலதிபர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. வேப்பேரி EDK சம்பத் சாலையில் பிரின்ஸ் கலாட்டா கார்டன் 11வது தளத்தில் தொழிலதிபர் மகாவீர் ராணி என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் ஆரியபுரத்தில் நுகர்பொருள் வாணிப கழக ஒப்பந்ததாரர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கிழக்கு கடற்கரை சாலை, ECR உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலானது கிடைத்திருக்கிறது. ஏராளமான வண்டிகளில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள், 6 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய செல்வராஜ் என்ற தொழிலதிபர் வீட்டில் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர்.